அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நம்மினுடைய வாழ்வில், நம்முடைய செல்வத்தில் பரக்கத்தையும் இன்னும் நாம் எப்போதெல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வினுடைய உதவி உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வஜீஃபாவை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நம்மில் பலருடைய சோதனைக்கான பிரச்சனைக்கான காரணமே என்னவென்றால், ஒரு மனிதன் இன்றைக்கு சோதிக்கப்படுகிறான், சோதனையாக இருக்கிறான், ஒரே கவலையாக இருக்கிறான் அப்படின்னா அதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்னவாக இருக்கும்னா, அந்த மனிதனிடத்தில் பணக்குறைவு, பணம் இல்லாததினால்தான் அந்த மனிதனுக்கே சோதனை ஏற்படும். உதாரணத்திற்கு ஒருவரிடம் கடன் வாங்கியிருப்பார், அந்த கடனை அடைக்க முடியலை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சோதனை, அதனால் ஏற்படக்கூடிய கவலை, அல்லது ஏதாவது ஒரு மூலமாக பணக்குறைவுனால தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு சோதனை என்பது ஏற்படுது. ஆக கண்ணியமானவர்களே, அப்படி நம்மினுடைய வாழ்க்கையிலும் நமக்கு சோதனை ஏற்படுவதற்கான காரணம் இந்த பணம் தான். இன்றைக்கு நாம் எதை செய்தாலும், நாம் எதை ஆசைப்பட்டாலும், நம்ம என்ன வாங்கணும்னு நினச்சாலும் அது எல்லாத்திற்கும் தேவையான ஒன்று பணம். இன்றைக்கு நம்மினுடைய ஆசைகள் எல்லாமே என்னன்னு சொன்னால், நம்மிடத்துல நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்குறதுக்கு நம்மிடத்துல செல்வம் இருக்கணுமே, பணம் இருக்கணுமே அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஆசை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்காகவே ஒரு வஜீஃபாவை ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த வஜீஃபாவை நாமும் செய்தோம் அப்படின்னா, நம்மினுடைய வாழ்க்கையிலும் நாம் ஆசைப்பட்ட அந்த பணம், நாம் எதை ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த பொருளை வாங்குவதற்கான அந்த பணம் நம்மிடத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பலன் கொடுத்த ஒரு வஜீஃபா. எப்படின்னா, ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹும் ரசூலுல்லாஹும் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது ஒரு சஹாபி ரசூலுல்லாஹினுடைய வீட்டினுடைய கதவை தட்டுறாரு. ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லா அப்படின்னு தட்டுறாரு. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க தான் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து ஆயிஷா ரதியல்லாட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா இல்லையா, ரசூலுல்லா இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லா இங்கே தான் இருக்காங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாட்ட அந்த மனிதர் பேசுகிறத ஆயிஷா ரதியல்லாஹ் கவனிக்கிறாங்க, தனி அறையில் ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு. அப்போ அந்த மனிதர் ரசூலுல்லாட்ட சொல்கிறாரு, யார் ரசூலுல்லா, எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா என்னிடத்துல செல்வம் இல்லை, பணம் இல்லை, எங்கிட்ட திரும்பினாலும் எனக்கு பண நெருக்கடியாக இருக்குது யார் ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்கிறதுன்னு தெரில, ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு கொடுங்க, ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரை அதட்டுறாங்க. என்ன, உனக்கு ஆயத்துல் குர்சி தெரியாதா அப்படின்னு அதட்டுறாங்க. யார் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறீங்க, ஆயத்துல் குர்சி உனக்கு தெரிஞ்சாலே போதுமேப்பா, ஆயத்துல் குர்சி தெரிஞ்சாலே, அதை ஓதுனாலே உனக்கு அல்லாஹ் செல்வத்தை அள்ளி கொடுப்பானேப்பா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தாங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு புரியாமல் ரசூலுல்லாஹ்ட்ட பொறுமையாக கேட்குறாங்க, நீ ஆயத்துல் குர்சியை வளமையாக நீ தினந்தோறும் ஓதுன அப்படின்னாலே அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருவானேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சஹாபியும் அந்த ஆயத்துல் குர்சியை நீண்ட நாட்களாக ஓதுறாங்க. சில நாட்களுக்கு கழித்து ரசூலுல்லாவை சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாவை பார்த்து அந்த மனிதர் கேட்குறாங்க, சலாம் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சலாம் சொல்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு அந்த மனிதர் அடையாளம் தெரியல. யாருப்பா நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, யார் ரசூலுல்லாஹ், அன்றைக்கு முசாஃபிருடைய தோற்றத்தில், அன்றைக்கு முசாபிர் மாதிரி உங்களிடத்துல நான் செல்வந்தனாகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேனே, அப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்தீங்களே, அந்த ஆயத்துல் குர்சியை ஓதியதின் மூலமாக இன்றைக்கு நான் ஒரு செல்வந்தனாக நிற்கிறேன், உங்களுக்கு அடையாளம் தெரியாதவனை போன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயத்துல் குர்சி எந்த அளவிற்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள். ஆக கண்ணியமானவர்களே, நாம் எப்படி அந்த ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும், நம்ம எப்படி ஓதுனா அல்லாஹ் நம்மை செல்வந்தனாக ஆக்குவான், நம்மளுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னா இந்த 2 வஜீஃபாவை செய்யுங்க. முதலாவது, ஆயத்துல் குர்சியை ஒரு நாளைக்கு ஒரு
11 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் 11 முறை ஓதிக்கொண்டு இந்த ஒரு திக்ரை ஓதுங்க. ஆயத்துல் குர்சி எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தா அல்லதி யஷ்பஹு இன்தஹு இல்லா பிஇத்னிஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇம் மினல் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் இப்படின்னு வரக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சியை ஒரு 11 முறை ஓதிக்கொள்ளுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும். இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரையும் 113 முறை ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா கனியு யா முகனி வஃபிர் லனா ஃப இன்னக ஹீருல் காஃபிரீன் என்ற இந்த ஒரு திக்ர். இரண்டாவது யா ரஸாக்கு வர்சுக்னா ஃப இன்னக ஹைருர் ராஸிகீன் என்ற இந்த ஒரு திக்ர். இதை மூன்றையுமே முதல் ஆயத்துல் குர்சியை 11 முறை, இரண்டாவது சொன்ன அந்த திக்ரை யா கனியா 313 முறை, மூன்றாவதாக யா ரஸாக்கு வர்சுக்னா என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரையும் 113 முறை. இந்த 3 திக்ரையும் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தினம்தோறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் வளமையாக ஓதுவராக மாறிடுறாரோ அவருக்கு மரணம் வரை அவரினுடைய செல்வத்தில் பரக்கத்தே குறையாது. இன்னும் இந்த ஒரு திக்ரை எப்படி ஓதணும்னா, நீங்கள் ஓதி முடித்த பிறகு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், அது 1 ரூபா, ஒரு 2 ரூபாவாக இருந்தாலும் சரி, 10 ரூபாவாக இருந்தாலும் சரி, அதை கையில் வச்சுக்கோங்க. இது ஓதி முடித்த பிறகு அந்த காசில், அந்த பணத்தில் 3 முறை ஷிஃபா ஷிஃபா ஷிஃபான்னு சொல்லி ஊதிடுங்க. ஊதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பணப்பிரச்சனையும் பண நெருக்கடியே ஏற்படாது. ஆக கண்ணியமானவர்களே, நம்மினுடைய சகோதரர்கள்ல, நம்மினுடைய இஸ்லாமிய சகோதரர்களில் நிறைய பேர் பண கஷ்டத்தினால, பண பிரச்சனையினால் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பண கஷ்டப்படுறாங்களோ, பணம் இல்லாமல் பண நெருக்கடியினால் யாரெல்லாம் பின்தள்ளப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக இந்த ஒரு திக்கரை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் அவர்களையும் இந்த திக்கரை ஓத சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு தடவை ஓதிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுக்க இந்த ஒரு திக்கரை விடவே மாட்டாங்க. ஏன்னா பலனளிக்கக்கூடிய ஒரு திக்கர். ஆக கண்ணியமானவர்களே, அப்படி ஆயத்துல் குர்சி இன்னும் இந்த திக்ரு தெரியாதவர்களுக்காக நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில், நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த ஒரு திக்ரை பின் பண்ணி வச்சுருக்கோம். அதை பார்த்து தினந்தோறும் வளமையாக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு காணொலியை கேட்கக்கூடியவங்க, பார்க்கக்கூடியவங்க அனைவரையும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாற்றி வைப்பானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.